வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்ரியா. இந்த வீடியோவில் நம்ம மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுறதை பற்றி, அதாவது டிஃபிகல்ட் ப்ரீத்திங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் குளிர்காலம் மழைக்காலம்னாவே இந்த பிரச்சனைக்கு பயந்துட்டு வெளியில் போகிறதே அவாய்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த மூச்சு விடுதலை சிரமன்றது என்ன மாதிரியான காரணங்கள்னால வருது, ஹோமியோபதி மெடிசன்ஸ் இந்த பிரச்சனையை சரி பண்ண நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூச்சு விடுதலை சிரமன்றது நிறைய காரணங்கள்னால வரலாம். முக்கியமாக நுரையீரல் பிரச்சனைகளில், அதுலேயும் ஆஸ்துமா, சிஓபிடி மாதிரி நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனை இருக்கும்போது, அதே மாதிரி நிமோனியா, நல்லா சளி பிடிச்சி நெஞ்சு சளி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, அதே மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி காரணங்களால் கூட இந்த மாதிரி மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படலாம். இதை தாண்டி இருதய பிரச்சனை இருக்கும்போது, அதே மாதிரி அனிமியா மாதிரி ரத்த சோகை பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது, அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கூட இந்த மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுது. இந்த பிரச்சனையினால் பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுமே அதிகமாக கஷ்டப்படுறத பார்க்க முடியுது. சிலருக்கு மழை காலம் குளிர்காலம்னா மட்டுமே இந்த பிரச்சனை அதிகமாக வந்துடும். சிலருக்கு டஸ்ட் அலர்ஜினால் ஒரு தூசி அதிகமாக இருக்க இடத்துக்கு போயிட்டு வந்தாவோ, இல்லை வீடு சுத்தம் பண்ணும்போது நல்லா ஒட்டடை அடித்து வீடு கூட்டி சுத்தம் பண்ணும்போது அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை அதிகமாகும். ஒரு சிலருக்கு படி ஏறும்போதும் இந்த மாதிரி ஆகலாம். ஒரு சிலருக்கு நைட்டு தூங்கும்போது 12, 1 மணி 2 மணி இந்த மாதிரி திடீர்னு மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் இந்த பிரச்சனையை சரி பண்ண நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக மழை காலத்தில் வானிலையே ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும்போது, அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கூட ஒரு சிலருக்கு இந்த தொந்தரவுனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ், முக்கியமாக பிளாட்டா ஓரியன்டாலிஸ், அரேனியா டயடேமா, நேட்ரம் செல்ஃப், தூஜா, டல்கம்ரா இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜினால் இந்த பிரச்சனை அதிகமாக வருதுன்னா, முக்கியமாக வீடை ஒட்டடை அடித்து தூசி தட்டி சுத்தம் பண்ணும்போது, இல்லை வெளியில் போயிட்டு வரும்போது தூசி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த பிரச்சனை அதிகமாகிறவங்களுக்கு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஆர்சனிக்கம் ஆல்பம், புரோமியம், ஹெப்பார்சல்ஃப், சைலிஷியா இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் அவங்க பிரச்சனையை சரி பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஒரு சிலருக்கு சளி பிடிச்சி நல்லா நெஞ்சு சளி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, அதே மாதிரி மழைக்காலம் குளிர்காலம்னாவே ஒரு சிலருக்கு ஈஸியாக இந்த மாதிரி தொந்தரவு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு சாமமிலா, இப்பிகாக், சாம்புகஸ், நேட்ரம் செல்ஃப் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் நடு ராத்திரியில் 12 மணி, 1 மணி, 2 மணின்னு இந்த தொந்தரவு அதிகமாகிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு விடிய காத்தால 3 மணி, 4 மணி இந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரச்சனை அதிகமாகி தூங்க முடியாமல் எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஆர்சனிக்கம் ஆல்பம், காலிகார்பு, சாம்புகஸ், ரஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டிஃபிகல்ட் ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கவங்க தூசி, புகை இந்த மாதிரி அதிகமாக இருக்க இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணணும். வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போகணும். அதே மாதிரி புகை பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கவங்க அதை கண்டிப்பாக குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்னு இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியில் வர ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.